Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் ரஷ்மி ரதி எஸ்ஏ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கர்ணனை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரஷ்மி ரதி வந்து பார்த்திங்கன்னா கர்ணனோட வாழ்க்கை மையமாக எழுதப்பட்ட காவியம் தான் ரஷ்மி ரதின்வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய சாகித்யமே ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் का स्थान काफ़ी आधारपूर्ण है. இந்திய இலக்கியத்தில் ஆத்தரோட இடம் வந்து பார்த்தா மிகவும் மதிக்கக்கூடிய இடத்தை அவர் பெற்றுள்ளார்ன்றாங்க. இந்தி கவிதாமே ஓஜ் ததா ஜோஷ் பர்கர் அப்னா நாம் தின்கர் ஸ்தாபித் கியா ஹே. இந்தி கவிதையில் வீரியத்தையும் உணர்ச்சியும் நிரப்பி தன்னோட பேரை வந்து அவர் நிலைநாட்டுகிறார்ப்பா. ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் ने उनकी सुप्रसिद्ध रचना रश्मि रति का नायक है कर्ण. அப்போ ஆத்தருடைய ஃபேமஸான படைப்பான ரஷ்மி ரதியில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கர்ணன்ப்பா. கர்ணனை பற்றி நம்ம படிக்கலாங்களாம். மகான் व्यक्तित्व, சிறந்த ஆளுமைன்றாங்க, கிரேட் பர்சனாலிட்டின்றாங்கப்பா. கர்ண் महान दानी होने के साथ साथ महान व्यक्तित्व वाला वीर है. அப்போ கர்ணன் வந்து சிறந்த கொடையாளியுடன் சிறந்த ஆளுமையுடைய பர்சன்றாங்கப்பா. वह धन से महान वीर, मन से दयावान, स्वभाव से दानी तथा पुरुषत्व का பிரதீக் ஹேன்றாங்க. அப்போ கர்ணன் வந்து உடம்பால் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரர்ன்றாங்க, மனதால் வந்து பார்த்தீங்கன்னா கருணை உள்ள பர்சன்றாங்கப்பா. இயல்பால் வந்து பார்த்தீங்கன்னா தாராள குணம் கொண்டவர்ன்றாங்க மற்றும் ஆண்மையின் இலக்கணமாக விளங்குகிறாருன்றாங்க. கியான் தியான் சாஸ்திரம் ஆதிமே சேஷ்டஹேன்றாங்க. கியான அறிவுப்பா, தியான தியானம் மற்றும் சாஸ்திரத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறாருன்றாங்க. ஷம்ஷின் ஓனே கே சாத் பக்சதா சர்வத்தா, கடின உழைப்பும் மற்றும் நல்ல குணங்கள் நிறைந்த पर्सनறாங்கப்பா. भगवान इंद्र के ब्राह्मण के रूप में आकर जब उसके कवच और गुंडल को दान के रूप में मांगते हैं तब वह अपने जीवन के बारे में ना सोचकर उन्हें दान देखता है. இந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண ரூபத்தில் வந்து அவருடைய கவச்னா வந்து பார்த்தீங்கன்னா கவசத்தையும் குண்டல்னா காதனையும் வந்து தானமாக கேட்குறாருப்பா. அப்போ கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை பற்றி எதுவும் யோசிக்காமல் அவர் தானம் பண்ணிடுறாரு. कुंती को भी दान के रूप में अर्जुन को छोड़कर बाकी पांडवों को ना मारने का अभ्यदान देखता है. குந்தி கூட ஒரு தானம் தரார்ப்பா. அர்ஜுனை தவிர வேறு யாரும் வந்து பாண்டவர்களை அவர் கொலை பண்ண மாட்டேன்னு உறுதியளிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லட்சிய பர் தியான், குறிக்கோளில் கவனமாக இருக்கிறாரு. கர்ண் பாரம்ப சேஹி அப்னே லட்சிய பர் அட்டல் रहता है. கர்ணன் ஆரம்பத்திலிருந்து தன்னோட லட்சியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கிறார்ப்பா. वह अपने लक्ष्य की पूर्ति के लिए एक महान गुरु की खोज में निकलता है. அவர் தன்னோட லட்சியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குருவை தேடி போகிறார்ப்பா. உசே மாலும் தான் கி கிருபாச்சாரியா யா द्रोणाचारी कभी उसे अपनी शिष्य नहीं मानेंगे. அவருக்கு வந்து தெரிய வருதுப்பா, கிருபாச்சாரியும் துரோணாச்சாரியும் வந்து அவங்க இவரை வந்து சிஷ்யரை ஏற்றுக்க மாட்டேன்னு. इसलिए वह परशुराम के यहाँ जाता है. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பரசுராமர்கிட்ட போகிறாரு. वहाँ ब्राह्मण कुमार के रूप में युद्ध विद्या अपनाता है. அங்கே அவர் பிராமணன் குமார்னா பிராமணன் ஆணாக போய் யுத்த கலைகள்லாம் கற்றுன்னு வராரு. குரு பக்தி, குரு மீது பக்தின்றாங்க. கர்ண் अपने गुरु के प्रति आदर रखने वाला महान शिष्य हैன்றாங்க. கர்ணன் மீது தன்னோட குருவின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தரக்கூடிய சிறந்த சிஷ்யன்றாங்க. ஏக் பார் பரசுராம் உஸ்கி சாக் பர் சீர் ரக்கர் சோத்தேஹேன். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பரசுராம் வந்து அவருடைய தொடையில் வந்து படுத்துக்கிறாங்கப்பா, தலை வச்சு படுத்துக்கிறாங்க. தப் ஹே கிட் கர்ண் கி சாக்கோ காயல் கர்த்தா ரஹா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வந்து கர்ணனோட தொடையை வந்து காயப்படுத்துது. अपने गुरु की नींद खराब ना करने के उद्देश्य से कर दर्द सहता रहाன்றாங்க. தன்னோட குருவின் தூக்கம் வந்து கெடக்கூடாதுன்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வலியை வந்து அவர் தாங்கிக்கிறாரு. उसकी चाक से निकलने वाली रुधिर से गुरु हुट गए. அவரோட தொடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும்போது குரு வந்து எழுந்துடுறாருப்பா தூக்கத்திலிருந்து. इससे लेकिन इसी से उसे नुकसान भी होता है.
ஆனால் அவருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கும் விளைவிக்குதுப்பா. இதில் परशुराम को मालूम होता है कि वह ब्राह्मण नहीं क्षत्रिय है दो उसे वे शाप देते हैं. பரசுராமுக்கு வந்து தெரிய வருதுப்பா அவர் பிராமணன் இல்லை சத்திரியர்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சாபம் வந்து கொடுக்குறாரு. सिखलाया ब्रह्मास्त्र तुझे जो काम नहीं वह आएगा है एक मेरा शाप समय पर उसे तू भूल जाएगा. இதோட மீனிங் வந்து பாருங்கப்பா. ஸோ வந்து பரசுராம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை பார்த்து சாபம் விடுறாங்க. நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்த அந்த பிரம்மாஸ்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்று போகுன்றாங்க. இதுதான் என்னோட சாபம், காலப்போக்கில் நீ அது வந்து மறந்துடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருப்பா. இதெல்லாம் அந்த 2 லைனோட மீனிங். மித்ரதா ததா கிருத்திகியதா, நட்பும் மற்றும் நன்றியும்ன்றாங்க. கர்ன்கோ துரியோதன் அங் நரேஷ் பனா தேக்தாஹே. துரியோதன் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை அங்க நாட்டுக்கு மன்னராக்குறாருப்பா. சபாமே உசே அப்மான் சே பஜாத்தா ஹே. சபையில் ஏற்படக்கூடிய அந்த அவமானத்திலிருந்து காப்பாற்றுறாருப்பான். உசே அப்னா மித்ர பனா லேத்தா ஹே. அவரை தன்னோட நண்பராக ஏற்றுக்கிறாரு. கர்ன் இஸ் மித்ரதா கேலியே சப் குச் கர்னி தயார் ரஹ்தா ஹே. கர்ணன் தன்னோட ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. கிருத்தகையா ரஹ்தா, நன்றி உணர்வு. மித்ர கேலியே குச் பி கர்னி தயார் ரஹ்தா தா. தன் ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாருப்பா கர்ணன். हित हित के बारे में नहीं सोचकर अपने मित्र के लिए कुछ भी करने तैयार रहता. நல்லதும் கெட்டதும் பற்றி எதுவும் யோசிக்காமல் தன்னோட நண்பனுக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாருப்பா கர்ணன் வந்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்தோன்னா கோபத்தோட சபையிலேருந்து வெளியே வரும்போது அப்போ கர்ணன் வந்து அவர் முன்னாடி வராருப்பா. ஸ்ரீ கிருஷ்ணன் கர்ணன் கோ படே பியாசே அப்னே ரத் பர் பிட்டா லேத்தே ஹேன். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கர்ணனை அன்புடன் வந்து தன் ரதத்தில் வந்து ஏற்றுக்கொள்கிறார்ப்பா. वे कर्णन को समझाते हैं कि दुर्योधन अपने हट के कारण बस का नाश करवाएगाன்றாங்க. அவர் கர்ணனுக்கு வந்து புரிய வைக்கிறார்ப்பா. துரியோதன் அவரோட பிடிவாதனால இந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து விடுன்றாங்க. கூன்கி நதி பஹேகி லோக் மர் மீட்டேங்கே. மக்கள்லாம் வந்து இறப்பாங்கன்றாங்க. அப்படி சம்ஜானே பர்பி வக் சமஜ் நெய் பார்த்தாயே. அவர் புரிய வச்ச பிறகு கர்ணனுக்கு வந்து புரியலப்பா. वे कर्ण को पांडवों के साथ मिल जाने की सलाह देते हैं. அவர் வந்து கர்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ போய் பாண்டவர்கள்கிட்ட போய் சேருன்ட்டு. லேக்கின் கர்ண் துரியோதன் சே தூர் நகி ஹோத்தாயே. ஆனால் கர்ணன் வந்து பார்த்தோன்னா துரியோதன் விட்டு வந்து பார்த்தோன்னா பிரியல. सब गीत खुशी के गाएंगे तेरा सौभाग्य मनाएंगे गौरव को तज रन रोक सके भूखा और भावी शोक सके. இதோட மீனிங் வந்து பாருங்கப்பா. எல்லோரும் மகிழ்ச்சி பாடல்களை பாடுவாங்களாம். நீங்கள் வந்து கௌரவர்களை வந்து விட்டுட்டு போரை நீங்கள் நிறுத்திங்கன்னா உங்களை வந்து நல்லா கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு பூமியின் எதிர்கால துயரங்கள் அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கன்னு சொல்லிடுறாங்கப்பா. அதுதான் இது லைனோட மீனிங். குந்திக்கே பிரதி பியார், குந்தியின் மீது பாசம்ன்றாங்கப்பா. குந்தி அப்னே பச்சோங்கோ கோனா நயி சாத்தி தி. குந்தி வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து எப்பவுமே இழக்க விரும்ப மாட்டாங்க. इसलिए कर्णन से मिलकर उससे युद्ध न करने की विनती करती है. அவங்க வந்து கர்ணனை மீட் பண்ணி யுத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. உசே அப்னா புத்திர மான் லேத்தியே. அவங்கள வந்து தன்னோட மகனாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. உசே கத்திஹே கல் தும் யுத்த மத் கரு. அவங்க சொல்கிறாங்கப்பா, நாளைக்கு நீ யுத்தத்துக்கு வந்து போகாத, பாண்டவனுக்கோ மத் மார், பாண்டவர்களை கொல்ல பண்ணக்கூடாதுன்றாங்க. மேரா புத்திர மேரே ஹி புத்திரங்கோ ந மாரே. என்னோட மகன்கள் என்னோட சொந்த மகன்களை கொல்ல பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வ கர்ணன் சே அப்படி புத்திரம் கேலியே பிரான் தான் மாங்தி ஹே. அவங்க கர்ணன் கிட்ட தன்னோட பசங்களுக்காக வந்து பார்த்தா உயிர் தானம் கேட்குறாங்க. வ உஸ்ஸே பாண்டவங்கோ ந மார்னேகி வினத்தி கத்தியே. அவங்க வந்து பாண்டவர்களை நீ கொலை பண்ணக்கூடாதுன்னு ரிக்வஸ்ட்டும் கேட்குறாங்க. கர்ணன் சே அர்ஜுனன் கோ சோட்கர் பாக்கி கிசிக்கோ நான் மார்னேக்கா வச்சன் தேக்தாயே. கர்ணன் வந்து குந்தி கிட்ட சொல்கிறாங்கப்பா, நான் வந்து அர்ஜுனனை விட்டுட்டு வேறு யாரும் வந்து நான் வந்து கொல்ல மாட்டேன்னு சொல்லி உறுதி அளிக்கிறாரு. வ கஹத்தா ஹே கி குந்திக்கு 5 புத்திர ஜரூர் ரஹேங்கே. அவங்க வந்து சொல்கிறாங்கப்பா, எனக்கு வந்து 5 பசங்களும் வந்து வேணும்னு.
அர்ஜுன் மரேகா தோ கர்ன் ரஹேகான்றாங்க. அர்ஜுன் இறந்துட்டா கர்ணன் வந்து வாழ்வாங்கன்றாங்க. கர்ன் மரேங்கா தோ அர்ஜுன் ஜரூர் ரஹேகான்றாங்க. கர்ணன் வந்து இறந்துட்டா அர்ஜுன் வந்து கண்டிப்பாக வாழ்வான்றாங்க. அப்பனே புத்திர से யாச்சனா கர் படே துக்கே சக் வக் வாபஸ் ஆத்தியே. தன்னோட மகன் கிட்ட மன்றாடி பிறகு அவங்க துக்கத்தோடு வந்து திரும்பி வராங்கப்பா. பீஷ்ம் கி பிரசன்சா. பீஷ்மருடைய மகிழ்ச்சி. பீஷ்ம் पितामह कर्ण से पारंभ से ही घृणा करते थे. பீஷ்மர் வந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்தா கர்ணனை வெறுக்கிறாங்க. காரண் குச் और नहीं था वह दुर्योधन की हर बात का समर्थन करता था. காரணம் வந்து ஒன்றும் இல்லைப்பா, அவங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தா துரியோதனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால பீஷ்மர் வந்து அவர் வந்து வெறுக்கிறாரு. லேக்கின் உஸ்கி வீர்த்தா ததா ஷம்தா கோ வே மன்னி மன் சதா சராத்தே ரஹே. ஆனால் வந்து பீஷ்மர் வந்து அவருடைய மனசில் வந்து பார்த்தோன்னா கர்ணனுடைய வீரத்தையும் திறமையும் வந்து பார்த்தோன்னா மனதிலே வந்து பார்த்தோன்னா பாராட்டிக்கு வருப்பா. கர்ணன் கே குணம் கி துல்னா வே பகவான் கிருஷ்ணன் சே கத்தேகேன். கர்ணனோட குண அதிசயங்களை யாரோட அவர் கம்பேர் பண்ணுவார்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவர் கம்பேர் பண்ணுவாரா. உன்கே மன் மே எக் விசார் பீத்தா கி जिस प्रकार पांडवों को श्री कृष्ण मिले हैं उसी प्रकार गौरवों को कर्ण मिला है. அவரோட மனசில் ஒரு எண்ணம் இருக்குப்பா, பாண்டவர்கள்கிட்ட எப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கௌரவர்கள்கிட்ட கர்ணர் இருக்கிறாங்கன்ட்டு. யுத்தக்கே துஷ்ட் பரிணாம் பர் ஜோ தேக்தே உயே வே கர்ணன் சே கஹ்தே ஹேன். போரினுடைய எதிர்மறையான விளைவுகள் பற்றி அவர் கர்ணனிடம் சொல்றார்ப்பா. லட்னே சே பட் எ காம் கரோ ஆஜி வந்தன் சன்கிராம் கரு. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் பாருங்கப்பா, சண்டைக்கு பதிலாக இதை செய்யுங்கன்றாங்க, இன்றே போரை வந்து நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். கிருஷ்ணனுக்கு பிரசன்சா, கிருஷ்ணருடைய பாராட்டுன்றாங்கப்பா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கர்ணன் கி மித்யு பர் अर्श का नहीं दुखा ही अनुभव करते हैं. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்தனா கர்ணர் இறந்த பிறகு அவர் சந்தோஷமா இல்லைப்பா, துக்கமாக தான் இருக்கிறன்றாங்க. யுதிஷ்டர் உஸ்கி மித்யு சே குஷி கா அனுபவ் கர்த்தா ஹே. யுதிஷ்டர் வந்து பார்த்தனா கர்ணனுடைய இறப்பை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்ப்பா. தப் கர்ணன் கி மகாந்தா பிரசன்சா கர்த்தே ஹுயே ஸ்ரீ கிருஷ்ணன் கார்த்தேகின். அப்போது கர்ணனுடைய வந்து பார்த்தனா புகழை வந்து பாராட்டி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார்ப்பா. தனுதர் ஹி நயி தர்மிஸ் தா பக் தபஸ்வி சத்யவாதி தா விரதி தான்றாங்க. இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா கர்ணனை பற்றி பாராட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வில்லாளர் மட்டும் அல்லாமல் சமய பற்றுள்ளராகவும் இருக்கிறாங்களாம். தபஸ்வினா துறவியாகவும், சத்தியவாதினா உண்மையுள்ளவராகவும், விரதினா சிறந்த விரதம் உள்ள பர்சனாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கப்பா. அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். इस प्रकार महान गुणों के नायक के रूप में कर्ण हमारे सामने आता है. இவ்வாறு சிறந்த குணங்கள் கொண்டு கர்ணன் வந்து நம்ம முன்னாடி தோன்றாங்கன்றாங்கப்பா. ஹர் பிரகாஷ் சே வக் நாயகே, ஒவ்வொரு விதத்திலும் வந்து பார்த்தோன்னா அவர் ஹீரோவாக காட்சி அளிக்கிறாருன்றாங்க. ரஷ்மி ரதி மே உஸ்கா சரித்திர உபர்கர் சாம்னே ஆயா ஹேன்றாங்க. ரஷ்மி ரதியில் அவரோட கேரக்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடி வந்து கொண்டு வந்துக்கிறாங்கப்பா. இப்போ நம்ம ரஷ்மி ரதியில் ஃபர்ஸ்ட் எஸ்ஸே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் எஸ்ஸே அர்ஜுன் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.